வெல்கம் டு லாலிபி மேட் பை உங்கள் மினிபி. உங்களுக்கு மாம்பழம் மேங்கோனா ரொம்ப பிடிக்கும்னா இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று ரொம்ப பிடிக்க வைக்கும். நல்ல ஃப்ளஃபியாக சாஃப்டாக எக்லெஸ் மேங்கோ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? சீசனுக்கு வாங்கி வச்சு எப்படி காலி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க எல்லா மேங்கோஸையும் ஒரு நிமிஷத்தில் சட்டுன்னு காலி பண்ணிடலாம். கட்லரியில் கட் பண்ணி லிட்டரில் குக்கா மாதிரி கிக்கா ரெசிபி பண்ணிடலாமா? 1/4 கால் கப்பி சுகர், 2 ஸ்பூனி ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணிக்கலாம். 1/4 கப்பி மேங்கோ பியூரே, கால் கப்பி மாம்பழத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூனி மில்க், ஹாஃப் ஸ்பூனி வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா ஸ்டிரி பண்ணிக்கலாம். ஹாஃப் கப்பி மைதா, ஹாஃப் ஸ்பூனி பேக்கிங் பவுடர், 1/8 ஸ்பூனி பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா லம்ஸ் இல்லாமல் ஸ்டிர் பண்ணிக்கலாம். டீ இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் ஒரு கேக் டின்னில் பட்டர் ஷீட் இல்லைன்னா கொஞ்சமாக கீ அப்புறம் மைதாவை கோட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி டூத்பிக் வச்சு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு விட்டுட்டா ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக ஆல்மண்ட்ஸில் ஒரு குட்டி ஹார்ட் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுகர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். நல்லா க்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் நம்ம போட்ட சுகர்லாம் நல்லா மொறுன்னு கோட் ஆகி நல்லா க்ரஸ்ட் மாதிரி இருக்கும். உள்ளே சாஃப்டாக மேலே மொறுன்னு சாப்பிட அல்ட்டியாக இருக்கும். மேங்கோ பிடிச்சவங்களுக்கு இது ஒரு சம்மர் ட்ரீட். ட்ரை பண்ணி பாருங்கள். பிகி போ.